ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெயிலேயே இந்த புதினாவும் மல்லித்தலையும் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. அதுவும் நம்ம நட்டு வச்சு செடியிலேருந்து வந்த புதினான்ற போது இன்னும் நமக்கு கொஞ்சம் அதை சாப்பிடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீளமாக பிரியாணிக்கு போகிற மாதிரியே போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப போட தேவையில்லை. 1 ஸ்பூன் மட்டும் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதோட பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் 2 சைஸு 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி ரொம்ப கனிஞ்ச பழமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் சேர்த்தது கனிஞ்ச பழமாக இல்லை. அப்படின்றதுனால இது நல்லா வெந்து வரணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவேன். இப்போ கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போவே. அப்படி எனக்கு உப்பு போட தெரியாது அப்படின்னா இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வரணும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு சைட்லலாம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பிரியாணி மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே அரைச்ச பொடி தான். அதுதான் பிரியாணி மசாலா. இதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமுமே நம்ம அகலமான குக்கர் இதுக்கு தான் எடுக்கணும். அகலமான குக்கர் எடுத்தால் தான் முட்டை அழகாக பொத்து ஊற்றும் போது நமக்கு ஈஸியாக முட்டை வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா தட்டி எல்லா பக்கட்டும் வர மாதிரி அந்த சாந்தை நல்லா பரப்பிக்கலாம். பரப்பினதுக்கப்புறமா நம்ம முட்டை பொத்து இதை ஊற்றிக்கலாம். தனியாக ஒரு பவுலில் முட்டையை பொத்து ஊற்றிக்கோங்க. சப்போஸ் நம்ம டேரெக்டாக ஊற்றும் போது முட்டையோட கரு கலைய வாய்ப்பு இருக்குது. முட்டையோட கரு கலைஞ்சிடக்கூடாது. அப்படியே இந்த மாதிரி ஒரு பக்கெட் நான் இப்படி வச்சேன். இன்னொரு பக்கெட் நம்ம புதுசாக இப்போ தான் ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் விலக்கி விட்டுக்கிட்டு அந்த இடத்துல முட்டை ஊற்றுனோன்னா ஒன்றோட ஒன்று முட்டை ஒட்டாமல் இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக முட்டை ஓரளவு வெந்தோன்னா திருப்பி போட்டுக்க நமக்கு ஏசவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துக்கிறேன். நாங்கள் பெரியவங்க 3 பேர் இருக்கனால நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முட்டையை நம்ம முட்டை ஊற்றுற ஸ்டேஜ் அப்போ மட்டும் நம்ம ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். இல்லைன்னா முட்டையோட கரு கலைஞ்சு போய் ரொம்பவே எப்படின்னா மெஸ்ஸி ஆகிடும். அது பார்க்கவே நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் வராது. இப்போ முட்டையை பொத்து ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மேலாக முட்டை நல்லா வெந்து வந்துடணும். அடியில் முட்டை வெந்துடணும். மேலாக பார்த்திங்களா கருவை அந்த வெள்ளைக்கரு மூடிடுச்சு. இந்த மாதிரி மூடிட்டாவே நமக்கு அடியில் ஓரளவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக பார்த்து கரு கலையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுக்கலாம். முக்கியமான ஒன்று, நம்ம முட்டையை பொத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். அடுப்பை ஹையில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளோட அந்த தக்காளி, வெங்காயம்லாம் போட்டது நம்ம எல்லாமே கருகி போயிடும். கருகி போயிடுச்சுனாவே அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த முட்டையை பொத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓரளவு வெந்து வந்துருச்சு. நம்ம இந்த முட்டையை இப்போ திருப்பி போட போகிறோம். அதனால் பார்த்து பொறுமையாக சிம்மில் வச்சுட்டே திருப்பி போடுங்க. அழகாக எடுக்க வரும். நமக்கு ஓரளவு சுற்றிலும் ஒரு 60% வெந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு திருப்பி போட்டால் வந்துடும். இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே 2 முட்டையும் திருப்பி போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு முட்டையை திருப்பி போட்டுட்டேன். அதே மாதிரியே கேர்ஃபுல்லாக இப்போ நமக்கு திருப்பி போட எசவில்லை அப்படின்னாலும் இன்னொரு கரண்டி நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் இன்னொரு கரண்டி வச்சுட்டு நமக்கு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஓரளவு வெந்திருக்கனால அது ஈஸியாகவே எடுக்க வந்துருச்சு. நான் இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் அடியில் போட்டுக்கிறேன். இப்போ இதை திருப்பி போடும்போது நம்ம சாப்பாடு வைக்கும் போது இன்னும் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் நான் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன். கொஞ்சம் அங்கங்கே வெங்காயத்தையும் தக்காளியையும்
வச்சு அதுக்கு மேலே நான் வந்து முட்டையை போடுறேன். முட்டையை போட்டு இப்போ வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கத்துமே வெங்காயமும் தக்காளி வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ 2 டம்ளர் அரிசி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டிட்டு தண்ணி மேலாக அரிசியை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அரிசியை ஃபுல்லாக மேலாக போட்டு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அந்தளவு அரிசியை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டு அரிசியை போட்டாச்சு. எல்லா அரிசியுமே எங்கெங்கே போடணுமோ அந்த இடத்துல நம்ம முட்டையை வந்து கலக்கிடாமல் போட்டுக்கோங்க. இப்போது குக்கரில் வந்து நம்ம எத்தனை அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் எடுத்தனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ எப்பயுமே எப்படி சாதம் வைப்போமோ அதே போல் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப கரண்டியை விட்டு அடியில் வரைக்கும் கிண்டிட வேணாம். ஏன்னா நம்ம அடியில் வந்து முட்டை போட்டிருக்கோம். மேலாக அந்த அரிசியும் தண்ணியும் அந்த மசாலாவும் லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டும் வைங்க. நம்ம லாஸ்ட்டாக கடைசியாக எடுக்கும்போது முட்டையை தனியாக பிரித்ததுக்கப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெந்ததுக்கப்புறம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியையும் அந்த தண்ணியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ குக்கரை வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அது தம்மிலேயே இருக்கட்டும். குக்கரோட விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். அருமையான முட்டை உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கம கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு குக்கரே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு செம்மையான டேஸ்ட்டில் இப்போ நம்மளோட முட்டை பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?